அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவில் ஒரு சிறந்த சூறாவினுடைய பலவிதமான வஜீஃபாக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். கட்டாயம் இந்த ஒரு சூறா நம்ம எல்லாருமே தேடிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹாஜத்தையும் பரிபூரணமாக நமக்கு நடத்தி தரக்கூடிய ஒரு சூறா. அதனால இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. நம்ம எல்லோருமே எதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கோமோ அது எல்லா நியாமத்தையும் இந்த சூறா நமக்கு பெற்றுத்தரும். திருக்குரான்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சூறாவுக்கும் ஒவ்வொரு மகத்துவங்கள் இருக்கு. ஆனா இந்த சூறாவுக்கு ஏராளமான மகத்துவங்கள் இருக்கு. ஆனா நம்மள யாருமே இதை ஓதுறது கிடையாது. இந்த சூறாவை யாசின் சூறா மாதிரி எடுத்து வச்சு ஓதுறது கிடையாது. ஆனா இந்த சூறா நமக்கு நிறைய பலனை தரக்கூடிய ஒரு சூறாவா இருக்கு. அந்த சூறா என்ன அப்படின்னா அதுதான் சூறா மாயிதா. இந்த மாயிதா சூறாவை கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா இதனுடைய ஒரு வசனம் என்பது ரொம்ப ஒரு சிறந்த வசனம். நம்மள நிறைய பேர் அன்றாடம் தஸ்பீஹ் செய்யக்கூடிய ஒரு வசனம். அதனால இந்த சூறாவை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த சூறாவுக்கு இவ்வளவு பலன் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இன்றைக்கு அதற்கான பலனும் ஒவ்வொரு தேவைக்கும் எந்த மாதிரியான வஜீபாக்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த சூறா குரான்ல எங்க இருக்கு அப்படின்னா 6வது ஜுசு தொடங்கி 7வது ஜுசு வரைக்கும் வரும். இந்த சூறா 120 வசனங்களை கொண்ட ஒரு சூறா தான். இந்த சூறாவில் நிறைய சிறந்த ஆயத்துக்கள் இருக்கு. அதை பற்றியும் நான் சொல்கிறேன். முதல்ல இந்த சூறா ஓதுனா என்னென்ன பலன், எந்த தேவைக்கு எந்த வஜீஃபா, எந்த முறையில் இந்த சூறா ஓதலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல வாழ்க்கையில் எல்லாமே முடக்கப்பட்டுருச்சு. வியாபாரம் முடங்கியாச்சு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே பூகம்பம் எடுத்து இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. நிறைய பிரச்சனை குடும்பத்துக்குள்ளே வந்துட்டு இருக்கு. எங்கிட்டு திரும்பினாலும் ஒரே பிரச்சனை தான். அந்த மாதிரி வாழ்க்கை முடக்கப்பட்டவங்க இந்த சூறாவை தினம்தோறும் தவறாம ஒரு தடவை ஓதிட்டு வந்தா, அதாவது முழுமையாக இந்த சூறாவை ஆரம்பிச்சு முடிச்சிடணும். அந்த மாதிரி ஓதிட்டு வந்தா அந்த வாழ்க்கையில முடக்கம் என்பது இருக்காது. வாழ்க்கை ரொம்ப நிம்மதியா மாற, ரொம்ப இன்பமா மாற தொடங்குமா. அல்ஹம்துலில்லா. இதை நீங்க செய்யக்கூடியவங்க செஞ்சுக்கலாம். அடுத்தது வறுமை இருக்கு, நிறைய சோதனையா இருக்கு. எங்களுக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் பரக்கத்து இல்லாமல் இருக்கு. கண்ணியம் இல்லை, மரியாதை இல்லை, அன்பு இல்லை. இந்த மாதிரி மனதிற்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு இல்லையா. இந்த மாதிரி எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடாது. எல்லாம் நலவா மாறணும். கண்ணியம் கிடைக்கணும், அந்தஸ்து கிடைக்கணும், செல்வ செழிப்புக்கு மாறணும், அன்பு கிடைக்கணும். இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த சூறாவை தவறாம தொடர்ந்து 41 நாட்கள் தினமும் ஒரு முறை ஓதிட்டு வந்தா அல்ஹம்துலில்லா 41 நாளைக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப செழிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த 41 நாள்லேயே உங்களோட வாழ்க்கை மாறி இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த தேவையுடையவங்க இந்த வஜீஃபாவை நீங்கள் கடைபிடிச்சுக்கலாம். அடுத்தது வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு ஜாக்பாட் வஜீஃபா அப்படின்னே சொல்லலாம். இப்போது வியாபாரம் செய்கிறீங்க, ஒரு கடை வச்சுருக்கீங்க, ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, அல்லது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பெரிய அளவில் பண்ணுறீங்க அல்லது சின்ன அளவில் பண்ணுறீங்க, எதுவாக இருந்தாலும் சரி. ஆனால் எங்களுக்கு அதில் பரக்கத்து இருக்கணும். நஷ்டத்தில் போயிட்டு இருக்கக்கூடிய அந்த வியாபாரம் கூட செழிக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யுங்க. சுபஹானல்லாஹ். இது ஒரு ஜாக்பாட் வஜீஃபானே சொல்லலாம். இந்த சூறாவை முழுக்க அரபியில் எழுதி, உங்களுக்கு எழுத தெரியல அப்படின்னா எழுத தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்து இந்த சூறாவை முழுக்க ஒரு வெள்ளை தாளில் எழுதி நீங்கள் பத்திரமா ஒரு பெட்டியில் வச்சுக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் ஒரு கடையில் இருக்கீங்க, பணத்தை எந்த இடத்துல போட்டு வைப்பீங்களோ அந்த இடத்துல நீங்கள் இந்த பேப்பரை, இந்த எழுதக்கூடிய இந்த ஆயத்தை சூறாவை நீங்கள் வச்சிடணும். அதற்கு பிறகு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல செல்வம் ஈர்க்கப்படும்னு சொல்கிறாங்க. இந்த எழுதக்கூடிய அந்த சூறா இருக்கு இல்லையா, அந்த ஒரு பேப்பரை நீங்கள் எந்த இடத்துல வச்சாலும் பரக்கத் ஏற்படும் என்பதாக சொல்லப்படுது. கண்டிப்பாக நீங்கள் இதை முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா சின்ன தொழில் பண்ணுறவங்களும் சரி, பெரிய தொழில் பண்ணுறவங்களும் சரி, நிறைய முடக்கத்துக்கு ஆளாகிறாங்க. நிறைய நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் வேகமாக பிஸ்னஸ் வளராத ஒரு சூழ்நிலையும் இருக்குது இல்லையா. அது எல்லாத்துக்குமே இது ஒரு தீர்வாக இருக்கும். அதனால் இதை எழுதி பெட்டியில் வச்சுக்கோங்க. அடுத்தது நோயில் கஷ்டப்படக்கூடியவங்க, இன்னும் பசியில் கஷ்டப்படக்கூடியவங்க, உணவுக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அவசியமான விஷயங்களுக்கு கஷ்டப்படக்கூடியவங்க, ஒரு தாகம் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி கஷ்டத்துக்கு கூட இந்த சூறாவை தினம்தோறும் வழமையாக ஒரு தடவை ஓதிட்டு வந்தால் அந்த எந்த பிரச்சனையுமே இருக்காதாம். நோய் இருக்காதாம், பசி இருக்காதாம், தாகம் இருக்காதாம். அல்லாஹ் எல்லாத்தையுமே சமநிலைப்படுத்துகிறான். எனவே யாருக்கு இந்த தேவை இருக்கோ அவங்க இந்த அமலை செஞ்சுக்கோங்க. அடுத்தது
கடன் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த காலத்துல இந்த சூழ்நிலையில அதிக பேர் கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கடன் தான். ஏன்னா எங்க பார்த்தாலும் நாங்கள் லோன் தர்றோம், நாங்கள் கடன் தர்றோம், எங்ககிட்ட வாங்கிக்கோங்க அப்படின்னு 50% மக்கள் இதை ஒரு வேலையா செய்கிறாங்க. 50% மக்கள் இதில் போய் மாட்டிக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப இலகுவாக கிடைக்குதே, நம்மளோட ஆசையை நம்ம வந்து பூர்த்தியாக்கலாம், ஒரு வீடு கட்டிடலாம், ஒரு தொழில் தொடங்கிடலாம், இந்த மாதிரி நிறைய கடனுக்கு ஆளாயிடுறாங்க. அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. அப்போ அந்த நபர்கள் இந்த சூறாவை தினம்தோறும் ஐவேளை தொழுகைக்கு பிறகு ஒரு முறையோ அல்லது ஏதாவது ஒரு தொழுகைக்கு பிறகு 3 முறையோ இதை வளமையாக ஓதிட்டு வந்தாங்க அப்படின்னா செல்வம் பறக்கத்தாகப்படும். அப்போ அந்த இடத்துல கடன் என்பது இருக்காது, கடனை முற்றிலும் அழித்து விடுமா. அதனால இந்த தேவை இருக்கிறவங்க இந்த வஜீஃபாவை நீங்கள் செஞ்சுக்கலாம். அடுத்தது இன்னொரு ஜாக்பாட் வஜீஃபா அப்படின்னு சொல்லலாம். நான் மட்டும் இல்லை, என்னுடைய பிள்ளைங்க மட்டும் இல்லை, அவங்கவுங்க பிள்ளைங்க கூட செல்வ செழிப்பில் வாழணும் அப்படின்னு யாருக்காவது ஆசை இருந்துச்சு அப்படின்னா, இப்போது கடனில் மாட்டிகிட்டு இருக்கிறவங்கள கேட்டால் என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ் இந்த கடனே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பிரச்சனை என் பிள்ளைங்களுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. அதே சமயத்தில் வறுமையில் இருக்கிறவங்கள கேட்டிங்க அப்படின்னா என்ன மாதிரி என் பிள்ளைங்க வறுமையில் இருக்கக்கூடாது, என்னுடைய தலைமுறைக்கே வறுமை வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட பிள்ளைங்க அவங்கவுங்க பிள்ளைங்க கடனில் இருக்கக்கூடாது, வறுமையில் இருக்கக்கூடாது, செல்வ செழிப்போட வாழணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யுங்க. இதை எப்படி செய்யணும் அப்படின்னா, பிறை பிறந்த முதல் வியாழக்கிழமையில இந்த சூறாவை ஒரு தடவை ஒதிக்கோங்க. அதாவது முதல் பிறை பிறந்துச்சு அப்படின்னா, வியாழக்கிழமை இன்னைக்கு அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடியே கூட பிறை பிறந்திருக்கலாம், ஆனால் இன்னைக்கு தான் இந்த மாதத்தோட முதல் வியாழக்கிழமை அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ஒதுக்கலாம். அந்த மாதிரி இந்த சூறாவை ஒரு தடவை ஒதுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய முதல் வியாழக்கிழமையில நீங்கள் இந்த சூறாவை ஒவ்வொரு தடவை ஓதணும். இந்த மாதிரி எத்தனை மாதங்கள் பின்பற்றணும் அப்படின்னா 41 மாதங்கள் நீங்கள் பின்பற்றணும். சுப்ஹானல்லாஹ். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது நீங்கள் உங்களுடைய தலைமுறைக்கு நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பெரிய சொத்தாக இருக்கும். ஏன்னா நீங்களே சேர்த்து வச்சுட்டு போயிடுறீங்க இந்த அமலை கொண்டு. இதை யார் செய்கிறீங்களோ 10 தலைமுறைக்கும் அல்லாஹ் செல்வத்தை கொண்டு வந்து தருவானாம். அவங்க சேர்த்துணுங்கிறது கிடையாது, கண்டிப்பாக அல்லாஹ் தாராளமாக கொடுத்துக்கிட்டே இருப்பான். அவங்களுக்கு எந்த வறுமையும் இருக்காது, கடனும் இருக்காது. அதனால கண்டிப்பாக பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அவங்கவுங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வஜீஃபாவை செய்துக்கோங்க. அடுத்தது இதுதான் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வஜீஃபானே நான் சொல்வேன். ஏன்னா நம்மளோட எல்லா ஹாஜத்தையும் கபூலாக்கி தரக்கூடிய ஒரு வஜீஃபா. நமக்கு எந்த ஒரு ஆசை இருந்தாலும் சரி ஹலாலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வஜீஃபா நமக்கு பலனளிக்கும் என்பதாக சொல்லப்படுது. அது எப்படி செய்யணும் அப்படின்னா, சூரா மாய்தாவில் இடம்பெறக்கூடிய 114வது வசனம் இருக்கு இல்லையா, இந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம திரும்ப திரும்ப 313 தடவை தினமும் நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா, எண்ணிக்கை கிடையாது, நம்ம ஒற்றைப்படையான நாளை நம்ம வந்து நியத்து வச்சுக்கலாம். 9 நாள், ஒரு 11 நாள், 21 நாள், இந்த மாதிரி நீங்கள் நியத்து வச்சு ஓத ஆரம்பிக்கணும். எப்படி அப்படின்னா, முதல்லையும் கடைசியிலையும் நீங்கள் 3 முறை தருத் இப்ராஹிம் சலவாத்தை ஓதிட்டு இந்த ஆயத்தை 313 தடவை நீங்கள் ஓதணும். அது என்ன ஆயத்து, நம்ம எல்லோருக்குமே பரிச்சயமான ஆயத்து தான். செல்வம் வரணும் அப்படின்னா இந்த ஆயத்து சிறப்பாக இடம்பெறும். ரப்பனா துவாவில் சிறந்த ஒரு ரப்பனா துவா, நம்ம எல்லோருமே இதை ஓதி பலனடைஞ்சிருப்போம். ஒரு சிறந்த நபிக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு வசனம். இந்த வசனம் செல்வத்துக்காக மிகச்சிறந்த ஒரு வசனம். இதை யார் தொடர்ந்து அன்றாடம் வெறும் 3 தடவையாவது ஓதுறாங்களோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த செல்வம் தொடர்பான கஷ்டங்களும் வராது. அப்படிப்பட்ட அந்த வசனம் என்ன அப்படின்னா, அதுதான் ரப்பனா அன்சில் அலைனா மாஇதத்தம் மினஸ் ஸமாஇ தகூனு லனா ஈதல் லிஅவ்வலினா வ ஆஹிரினா வ ஆயத்தம் மின்க வர்ஸுக்னா வ அன்த கைருர் ராஸிகீன். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, எங்களுடைய ரப்பே, வானத்திலிருந்து மாஇதா எனும் உணவு மறவையை எங்களுக்கு நீ இறக்கி வைப்பாயாக. எங்களுக்கும் எங்கள் முன்னோர்களுக்கும் எங்களுக்கு பின் வருபவர்களுக்கும் ஒரு பெருநாளாகவும் உன்னிலிருந்து ஒரு வல்லமையை அறிவிக்கும் ஒரு அத்தாட்சியாகவும் அது ஆகிவிடும். எனவே அதிலிருந்து எங்களுக்கு நீ உணவளிப்பாயாக, நீ உணவளிப்பவர்களில் மிகச்சிறந்தவன். இந்த ரிசுக் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள நம்ம எல்லாருடைய ஹாஜத்துக்கடுமே வந்துடும். இதில் ரிசுக்கு தான் கேட்குறோம், அதுவும்
மாய்தா அப்படிங்கிற ஒரு உணவு மறவையை எங்களுக்கு கொடு அப்படின்னு ஈசா அலைஹிவஸல்லம் அவங்க கேட்ட ஒரு துவா. இந்த உன்னதமான ஒரு துவா செல்வத்துக்கும் சரி, எல்லா தேவைகளுக்கும் ஒரு அற்புதமா பலனளிக்கக்கூடிய ஒரு வசனம். இந்த வசனத்தை எப்படி ஓதுனாலும் நமக்கு பலன் தான். கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது பெரிய ஆசைகள் இருந்தது, அதுவும் பணம் தொடர்பான விஷயங்கள் இருந்து, அதில உங்களுக்கு தடைகள் ஏதாவது இருந்தது. இப்ப அந்த பணத்தினால தான் திருமணம் தடையா இருக்கு. ஒரு வேலை விஷயம் தடையா இருக்கு. வியாபாரம் தடையா இருக்கு. இன்னும் அடுத்த கட்ட குடும்பத்தையே நகர்த்தி கொண்டு போக முடியல அப்படிங்கிற பிரச்சனை எல்லாத்துக்குமே இதில் தீர்வு இருக்குது. கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இந்த அமல்களில் உங்களுக்கு எந்த அமல் ரொம்ப விருப்பமோ அவசியமோ நீங்கள் செஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இதை முடிச்சுட்டு கண்டிப்பாக துவா செய்யுங்க. அந்த துவாவில் எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. அதில் ஸ்பெஷலாக என்னையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய துவாவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். மேலும் இதுபோல் சிறந்த சூறாக்களுடைய தொகுப்புகள் உங்களுக்கு வேணும், சூறாக்களுடைய வஜீஃபாக்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாபில் எல்லா சூறா, அதாவது குரானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சூறாவினுடைய பலனும் இதில் இருக்குது. எந்த சூறா வேணுமோ, எதனுடைய சிறப்பு நமக்கு பிடிச்சிருக்கோ அதை நம்ம ஒதுக்கலாம். இந்த கிதாப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அது மட்டுமல்ல, வீட்டு தயாரிப்பான கெமிக்கல் இல்லாத பொருள் அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட நலங்கு மாவு கிடைக்கும். இந்த நலங்கு மாவை வாரத்தில் 2 முறை நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே நாள்பட்ட கருமை, பருக்கள், வடுக்கள் அதெல்லாமே உங்களுக்கு நீங்கிரும். இன்னும் நம்மக்கிட்ட ரோஜாப்பூ ஃபேஸ் பேக் கிடைக்கும். இதை நீங்கள் அன்றாடம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். குழந்தைங்க கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு டைம்லேயே உங்களுடைய ஃபேஸ் ரொம்ப ரொம்ப கிளியராக மாறிடும். இன்னும் நம்மக்கிட்ட மூலிகை சீயக்காய் தூள் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் ஹேர் வாஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹேர் பேக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் உங்களோட பிள்ளைங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் தலையில் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் காய வச்ச பிறகு நீங்கள் எப்பவும் போல் வாஷ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இது உங்களுடைய பிள்ளைங்களுடைய முடியை ரொம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்கும். வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் செஞ்சீங்கன்னா கூட போதுமானது. கண்டிப்பாக இதில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். முடி வந்து உங்களுக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்கும். இன்னும் கருமையான முடியாக இருக்கும். இன்னும் முடி உதிர்ற பிரச்சனையே இருக்காது. அது மட்டுமல்ல, நம்மக்கிட்ட முடி வளர்ச்சி ஆயில் வீட்லேயே ரெடி பண்ணக்கூடிய மூலிகை நம்மக்கிட்ட கிடைக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு பாக்கெட்டில் தருவோம். நீங்கள் கட் பண்ணி 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் தொடர்ந்து அதை தலைக்கு தேய்ச்சிட்டு வரும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப பாரம்பரியமானது. இதை வந்து காஸ்ட்லியான விலையில் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வந்து மூலிகையவே நம்ம கொடுத்துட்ருக்கோம். நீங்களே வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப குறைந்த விலையில் ஒரு நல்ல ப்ராடக்ட் தலைக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.